வீட்டில் இருந்தபடியே இந்த முகம் டேன் ஆகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, கருப்படிச்சு போயிருக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் பண்ணால் என்ன செய்யணும்? அழகுக்கலை நிபுணர் நீங்க, கொஞ்சம் எங்களெல்லாம் அழகாக்குறதுக்கு என்னதான் செய்யணும்? இந்த சூரியன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு. அழகாக்குறது எல்லாருக்குமே விருப்பப்படுற ஒரு விஷயம் தானே. எல்லாருக்கும் ஆசை இருக்கும், யாருக்கு தான் ஆசை இருக்காது? எல்லாருக்குமே ஆசை இருக்கும். வெளியில போயிட்டு வர முடியல எங்களுக்கு, நீங்க பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் பண்றீங்க, ரொம்ப கஷ்டமான ட்ரீட்மெண்ட்லாம் நீங்க பண்றீங்க வைக்கிறீங்க, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். வீட்டில் இருந்தபடியே இந்த முகம் டேன் ஆகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, கருப்படிச்சு போயிருக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் பளபளப்பாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், இந்த வேர்க்கூர்லாம் வராமல் இருக்கணும், பிம்பிளாக வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த மாதிரி கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் கேட்குறது ரொம்ப அருமையான ஒரு நல்ல ஒரு கொஷின். ஆக்சுவலி என்னன்னா, இங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸை இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற எல்லாருமே விரும்புகிற ஃபர்ஸ்ட் வந்துட்டு முக அழகு தான். ஃபேஷியல் பியூட்டி வந்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு க்ரைட்டீரியா. ஸோ ஃபேஷியல் பியூட்டின்றது. ஸோ இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு வாஸ்ட் சேஞ்ச் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. லைக் அங்கே இருக்கிற அந்த சூடு வெயிலுக்கும் இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்ச் இருக்கு. ஸோ உங்களை பார்த்தாவே உங்கள் ஃபேஸ்லேயே நான் சொல்ல போனால் நல்ல டேன் இருக்குது. லைக் அந்த ஃபோர்ஹெட்டில் பார்த்தீங்கன்னா டேன் இருக்குது, உங்கள் ஃபேஸ் இந்த சீக்ஸ் ஒரு கலரில் இருக்குது, லைக் ஃபோர்ஹெட் ஒரு கலரில் இருக்குது, இங்கே பிரைட்டாக இருக்குது, இங்கே டேனாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு எப்படி ஈவன் டோனுக்கு நம்ம மெயின்டைன் பண்றது அப்படின்றது. மாநிறமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, மாநிறம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், பார்த்தோன்னே சொல்லிவிட்டாங்க. இப்படிதாங்க நம்ம இது வந்து ஜெருஷ் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம சென்னையில ஜெருஷ் ஹாஸ்பிட்டல்ல ஹேருக்கு பத்தி டாக்டர்கிட்ட பேசியிருந்தோம். அவர் பார்த்தோன்னு சொல்லிட்டாரு, உங்களுக்கு முடி கொஞ்சம் ஏறி இருக்கே, முடி கொட்டி இருக்கேன்னு டாக்டர் நிவேதன் அதை பார்த்தோன்னு என்ன சொல்லிட்டாரு. இவங்க என்னன்னா பார்த்தோன்னு உங்களுக்கு நெத்தி கொஞ்சம் இதா இருக்கு, கண்ணம் கொஞ்சம் இதா இருக்கு, மூக்கு கொஞ்சம் இதா இருக்கு, பூரா நீங்க எப்படி இல்லை மேம். யூஸ்வலாவே என்னன்னா இப்போ எங்க டீம்லயே அந்த முகத்தை நம்ம இதை பண்ணணும் வைக்கணும்ன்ற ஒரு தாட்டே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் பண்ணுற அதிகபட்சம் மேக்கப் என்ன தெரியுமா? ஃபேஸ் வாஷ் தான் நாங்கள் பண்ணுறது. அதுவும் ஏதாவது ஒரு அன்னைக்கு தேதிக்கு என்ன ஃபேஸ் வாஷ் இருக்கும் யார்ட்டையாவது கேட்போம். நானே உங்களுக்கு அதை தான் அட்வைஸ் பண்ண போகிறேன். லைக் நீங்கள் எதுக்கு ரொம்ப தேவையில்லாமல் நிறைய கெமிக்கல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஆக்சுவலி நம்ம என்னன்னா, உங்களோட பியூட்டி வந்துட்டு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டே ஏர்லி மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யர் டெய்லி லைஃப் ஸ்டைல்லே வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இது வந்துட்டு உங்களோட டயட்ரி ஹேபிட்ஸ், உங்களோட எக்ஸசைஸ், உங்களுடைய டே டு டே லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே வந்துட்டு இட்ஸ் a very good way for your facial beauty. Not only your எக்ஸசைஸ் பண்றதும் முகத்தை பளபளப்பாக்க உதவுதா? கண்டிப்பா, நிச்சயமா. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ரம்யா கிருஷ்ணனே எடுத்துக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும்? லைக் உங்க 45, not 45, she might be more than 45 to 50 இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஊர்ல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 50 years old லேடி எப்படி இருப்பாங்க? இல்லை உங்க சென்னையிலேயே நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எப்படி இருப்பாங்க? ஸோ ஒரு 50 years லேடி நம்மளால இது பண்ணணும். பட் ஹவ் இஸ் ஷீ மெயின்டைனிங்? எப்படி அவங்க மெயின்டைன் பண்ண முடியும்? ஸோ இது எல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இயர் உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்து, உங்களுடைய லைக் இது எக்ஸசைஸு ப்ளஸ் உங்களுடைய கேரிங், டெய்லி ஸ்கின் கேர் மெயின்டெனன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு சேர்ந்து தான் வந்துட்டு பேஸ் வே ஃபார் யுவர் ஃபேஷியல் பியூட்டி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயட் என்னன்னா, லைக் நம்ம மார்னிங் எந்திரிச்ச உடனே இப்போ டீ குடிக்கிறோம் இல்லையா? ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி டே. அந்த மார்னிங் எந்திரிச்ச உடனே பெட் காஃபி எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதுலேருந்தே த டே ஸ்டார்ட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது மார்னிங் எந்திரிச்ச உடனே இந்த ஜீரக தண்ணின்னு சொல்லுவாங்க, இல்லை லைக் என்ன சொல்றது, வெந்தய தண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நிஜர தண்ணி. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது? உங்களுடைய பாடியை க்ளீன் பண்ணுது. ஸோ இட் டீடாக்சிஃபைஸ் யுவர் பாடி. ஸோ ஃபேஸ்ல உள்ள டாக்ஸின்ஸ் கூட இட் ரிமூவ் பண்ணுது. ஸோ தட் ப்ரொவைட்ஸ் அ க்ளோனஸ் டு யுவர் ஃபேஸ். ஜீரக தண்ணி இன்க்ளூசிங் ஆஃப் இப்போ நம்ம நேச்சுரல் ஃபுட்டுன்னு எடுத்துக்க போனா கோகனட் மில்க். ஸோ இதெல்லாமே தேங்காய் பால். ஸோ ஆனால் யாருமே ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே தேங்காய் பால் எடுக்க மாட்டாங்க. ஆனால் தேங்காய் பாலில் இருக்கிற அந்த இம்யூனிட்டி, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிம்பிள்ஸோட நிறைய பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிம்பிள்ஸ்னா பெரிய பெரிய பிம்பிள்ஸோட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரதுனால என்ன அர்த்தம்? அவங்க ஃபேஸில் ஃபுல்லாக ஜெர்ம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் க்ளீன் ஆகி வெளியே வரணும்னா ஏதாவது ஒரு இம்யூன் பூஸ்டர் கண்டிப்பாக வேணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் கோகோனட் மில்க்கோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரிங்க், மார்னிங் எந்திரிச்ச உடனே இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க மார்னிங்னு. ஜஸ்ட் அவாய்ட் தி டீ அண்ட் காஃபி. ஸோ இதை அவாய்ட் பண்ண. இது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மார்னிங் எந்திரிச்ச உடனே டீ காஃபி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் பாயிண்டே கஷ்டமான பாயிண்ட் டீ காஃபி. சரி, அடுத்து வருவோம். இப்போ முதல் பாயிண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா யுவர் எக்ஸசைஸ். என்னதான் நம்ம பண்ணுவோமே, இப்போ இப்போ ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க, நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வருவாங்க, டே முடிச்சுட்டு வருவாங்க நைட்டு. ஸோ அப்படி அது ஒரு சைக்கிளே போயிட்டு இருக்கு.
ஸோ மனுஷனுக்கு ஒரு ப்ரீத் பண்ண கூட டைம் இல்லாத அளவுக்கு மெக்கானிக்கலாக ஓடிட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலும் அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes ஸ்பெண்ட் டைம் ஃபார் யுவர் மெடிடேஷன் அண்ட் எக்ஸசைஸ். ஸோ இது இருந்துச்சுனாலே உங்களோட பாடி வந்து ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ எக்ஸசைஸ்ன்னு சொல்லும்போது நாட் ஒன்லி யுவர் பாடி எக்ஸசைஸ், ஃபேஸுக்கு கூட நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ உங்களோட சீக் எக்ஸசைஸ் இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா சின் வந்துட்டு ரொம்ப பல்கியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு அந்த ஜா லைனே தெரிய மாட்டேங்குது, அப்படியே குழுன்னு இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம டோன் பண்ணி எடுக்கணும்னா எக்ஸசைஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ எங்க எடிக்கு எப்படி இருக்கு? பல்கியா இருக்கா? ஜாலைன் தெரியுதா என்னன்னு கொஞ்சம் பாருங்க. ஃபார் யூ இட்ஸ் ஓகே. ஃபார் மீ இட்ஸ் ஓகே. எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு கூட ஓகே தான். ஜாலையில சார் நல்ல வார்த்தை பேசிட்டாங்க. ஒரு வழியா வந்துட்டோம். ஸோ லைக் அந்த ரொம்ப ஸ்டவுட் பாடி ஃபேட்டியாக இருக்குது, ஃபேஷியல் ஃபேட் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி உள்ளவங்களுக்கு ஸோ லைக் அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு பியூட்டிக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தானே. ஸோ அது வந்து லைக் எக்ஸசைஸ் பண்ணணும், ரெகுலர் எக்ஸசைஸ். ஐ மீன் சப்போஸ் உங்களுக்கு மார்னிங் பண்ண முடியாட்டி கூட எப்போ டைம் கிடைக்குதோ, ஐ மீன் ஈவினிங் டைமாக இருக்கலாம், எனி டைம், ஜஸ்ட் கிவ் டைம் ஃபார் 20 to 20 அது வந்து உடம்புக்கு மட்டும் இல்ல, முகத்தை கூட பளபளப்பா கூட எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். பண்ணாது என்ன ஆகும்னா நாட் ஒன்லி உங்களுக்கு பியூட்டிக்கு கூட மட்டும் இல்ல, லைக் இந்த ரிங்கிள்ஸ் வருது இல்லையா, சுருக்கங்கள் வர்றதை கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், தவிர்க்கலாம். ஏர்லியர் ஸ்டேஜில் சுருக்கம் வராது, ஏஜ் ஆகிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. பட் என்ன சொல்கிறது, கடவுளோட படைப்பு வந்துட்டு நம்ம வயசாகும் போது கண்டிப்பாக ஒரு சுருக்கங்கள் வரும். பட் அதை வந்துட்டு நம்ம டிலே பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ 60-70 இயர்ஸ் வரைக்கும் சுருக்கம் வராமல் நான் சொல்லவே வரல. பட் அந்த டைம் வந்துட்டு வராமல் சிலர் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ கூட லைக் ஒரு 1 week முன்னாடி ஒரு லேடி, ஆக்சுவலி ஷீ இஸ் ஆர் ஒன்லி 40 years, just 40 years. பட் அவங்களோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா யூ கேன் கிவ் an ஏஜ் எஸ்டிமேட் ஆஃப் 60 years. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணாதது தான் அர்த்தம். ஸோ லைக் டயட்ரி இது எடுத்துக்க மாட்டாங்க, ஸ்கின் கேர் ரூட்டீன் எடுத்துக்க மாட்டாங்க, எக்ஸசைஸ் கிடையாது. ஸோ இப்படி எல்லாம் இருக்கும்போது லைக் இட் இஸ் அஃபெக்டிங் யுவர் ஃபேஷியல் பியூட்டி. ஸோ நார்மல் ஸ்கின் கேர் ரூட்டீனுக்கு இது ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் டயட் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் யுவர் எக்ஸசைஸ். ஓகே மேம், இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடணும், நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. இப்போ பார்க்குறவங்களுக்கு அப்படியே என்ன கொஸ்டின் உங்களுக்கு தோணுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன மேம் சாப்பிட்றீங்க சொல்லுங்களேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஜாலைன் இருக்கு, உங்களுக்கு வந்து எனக்குலாம் இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு கலர் சொல்கிறாங்கல்லப்பா மேம்க்கு எல்லாமே ஒரே கலரில் தான் இருக்கு. அப்போ அவங்க ஷீ இஸ் டூயிங் சம்திங்ல, அது என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் ஃபாலோ பண்ணிக்கிறோம்ல. ஆக்சுவலி சொல்ல போனால் மார்னிங் எந்திரிச்சோன்னே ஐ டேக் லைக் ஜீரக தண்ணி மார்னிங் எந்திரிச்சோன்னே. பட் ஆஃப்டர் தட் ஐ மீன் ஐ கான் அவாய்ட் திஸ் டீ. அது இன்னும் கொஞ்சமாக நான் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் மார்னிங் எந்திரிச்சதும் ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஐ மீன் 2 glasses of water and 1 ஜீரக தண்ணி. ஸோ இது வந்துட்டு ரொம்ப எசென்ஷியல். அது ப்ளஸ் a good amount of sleep is very important. Okay. 8 hours. Even, sorry? 8 hours. Like 6 hours is more than enough. 6 hours is good amount of sleep. 6 hours. ஏன்னா என்னோட ஜாப் வந்துட்டு ஆக்சுவலி ஐ எம் டோட்டலி பிஸி. ஆக்சுவலி மார்னிங் வந்துட்டு என்ன நைட் வரைக்கும். ஸோ என்னோட சரௌண்டிங்ஸில் இருக்குன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு குட் அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ நான் வந்துட்டு லேட்டாக தூங்கினா கூட அட்லீஸ்ட் ஐ ட்ரை டு காம்பன்சேட் இட் ஃபார் 6 hours அட்லீஸ்ட். ஸோ குட் அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப் வேணும், ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்லெஸ் லைஃப். அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஜாப் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆட் பியூட்டி டு யுவர் ஃபேஸ். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்னோட ஸ்கின் கேர் வந்துட்டு லைக் மார்னிங் எந்திரிச்ச உடனே லைக் ஃபேஸ்ல வாஷ் பண்ணிவிட்டு ஐ டோன்ட் கோ ஃபார் மோஸ்ட்லி ஃபார் திஸ் பார்லர்ஸ் பேஸ்டு இது. ஸோ போய் அப்பப்போ ஃபேஷியல் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி இதில் வந்துட்டு ஐ டோன்ட் அட்வைஸ் மச். பட் உங்களோட டெய்லி கேர் ருட்டீனில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ ஐ மீன் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை வந்துட்டு நீங்கள் இன்டேக் பண்ணுறதே வந்துட்டு வில் கிவ் யூ வெரி குட். சாப்பிட்றதே போதும். முகத்தில் தேய்ப்பாங்க, கத்தாழையெல்லாம் தேய்ப்பாங்கல்ல, அதெல்லாம் செய்யலாம். மேபி யூ கேன் கிவ் அன் அடிஷ்னல் பூஸ்ட் அப் வித் தட். ஸோ நீங்கள் ஃப்ரூட்ஸ் இன்டேக் எடுத்துட்டு ஒரு அடிஷ்னல் ஒரு சப்ளிமெண்ட்டாக மேபி யூ கேன் ஹேவ் இட் இன் யுவர் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூ கேன் டூ தட். பட் கெமிக்கல் யூஸை வந்துட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுதான் நீங்கள் செய்கிறது. தட்ஸ் வாட் ஐ ஃபாலோ இட். பரவாயில்லையப்பா, இது ஃபாலோ பண்ணாலே போதுமே, நம்ம இருந்தாலே போதும், சூப்பராக இருக்கும். சரி, ஓகே மேம்.